ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னூஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் சட்னி. என்னடா தேங்காய் சட்னி போடுறான்னு யோசிக்காதீங்க. இந்த தேங்காய் சட்னியில் தக்காளி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, பொட்டுக்கடலை. இது அரைக்கிறதுக்கு. இப்போ தாளிச்சதுக்கப்புறமா அரைச்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு தாளிக்க போகிறோம். இப்போது இந்த தக்காளி, வெங்காயம் இதையெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ பச்சை மிளகா வேணும் இருக்கிறவங்க பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு வரமிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இதை போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா இந்த சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சேன். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கேன். இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் உப்பு போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் சட்னி அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கிட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம். இப்போ இதில் நல்லா உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு இது நல்லா இந்த தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே இட்லி வந்துட்டுருக்குது எங்கள் வீட்டில். காலையில் டிஃபன் இந்த சட்னி தான் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தக்காளி சட்னிக்கு தக்காளி சட்னி மாதிரியும் இருக்கும், தேங்காய் சட்னினா தேங்காய் சட்னி மாதிரியும் இருக்கும். 2 in 1 ரெண்டும் மிக்ஸு தான். பட் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அவங்களா இந்த சட்னி ட்ரை பண்ணி அவங்களோட சட்னி அவங்க ரெடி பண்ண மெத்தடு தான் இது எல்லாமே. வேறு எந்த ஒரு இதுலேயுமே இல்லை இது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க இந்த லாக்டவுன் டைமில். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இங்கே நல்லா ஆறிடுச்சேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதில் தேங்காய் வச்சுருக்கேன். எப்படி தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி தான் தேங்காய் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொட்டுக்கல்லையை போட்டுக்கலாம். இப்போது இந்த வதக்கணும் இல்லையா, இதையும் இதில் போட்டுருங்க. போட்டுட்டேன். இதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி சட்னியாக எடுக்க போகிறோம், பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. சட்னியை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கடுகு, நல்லா பொரியட்டும். கடுகு கூடயே உளுந்தம்பருப்பு இருக்குது, அதனால் நான் தனியாக உளுந்தம்பருப்பு போடலை. இல்லைன்னா உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வெங்காயம், அரைக்கிறப்போ இருக்கிற வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டு இந்த வெங்காயத்தையும் நல்லா இதோட ஃப்ரை பண்ணிடணும். இப்போ வெங்காயமும் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் நம்ம ஊற்ற போகிறோம். அவ்வளோதான் தாளிப்பு. இப்போ பாருங்கள், நம்ம தாளித்து ஊற்றிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி. இது இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அப்படின்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.